ஹாய் குமரி கார்னர் ஃபேமிலி. நம்ம கண்டென்ட் எல்லாமே அடல்ட்டுக்கான கண்டென்ட் தான். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும், கதையை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் இந்த மாதிரி கொண்டு போகணும், நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணுவேன். ஓகேவா? கதையை பாருங்கள், எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லங்க, நாங்க வீட்ல தான் பக்கத்துல வெளியில வந்தேன். வீட்டு பக்கத்துல தான். சரிங்க, சரி. எந்த போட்டு ஒரு வம்புக்கு நான் போக மாட்டேன். நீர் மெட்ராஸ்ல இருந்து வர்றது. சரிங்க, சரி. வேலையா? சரி. நீர் அங்க பாரு, நான் இங்க பிஸியா தான் இருக்கேன். சரி, வைக்கட்டுமா? சரி. அண்ணனாக்கா? ஆமா கீதா. சவா அவர்கிட்ட என்னத்தன்னு சொல்லதுக்கு இந்த கிளவி வேற உள்ள போய் இருக்குது. ஏன்தான் நமக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குன்னு தெரியல. சுவாகத்துக்கு மேல சுவாகம், அநியாயத்துக்கு இப்படி நடக்குவேன். முருகா எப்படி சனி பெருச்சு எதுவும் ஆரம்பிச்சுட்டா என்ன இளவுன்னு தெரியல. சுத்தி அடி மேல அடியா இருக்கே. ஆமாக்கா, எனக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த கவுன்சிலர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சரியாய். எக்கா, கவுன்சிலர்கிட்ட சொல்ல வேண்டியதுனே, நல்ல பொம்பளைக்காவா, நல்ல உதவி செய்வா. கவுன்சிலருக்கு போன போட்டிருக்கு. கீதாக்க மவனை வச்சு பேசி அதுக்கு அப்படி இப்படி பேசி அந்த பொம்பளை வாரேன்னு சொல்லியிருக்கா. நல்ல வேலை, அவளை ஜெயிக்க வச்சோம். அதுவும் கீதா மவனால ஜெயிக்க வச்சோம். இப்படி ஜெயிக்க வச்சனால அந்த பொம்பளை நமக்கு உதவுது. என்னத்தை போட்டு சொல்லதுக்கு உள்ள ஆச்சு என்ன நிலைமையில இருக்கவனே தெரியல. ஐயா நான் என்னவோ தெரியாம செஞ்சுட்டு என்னைய விட்டுருங்க. என்னத்த தெரியாம பண்ணணுமா? ஒரு பொம்பளைய தூக்கி போட்டு மிதிச்சிருக்க. எல்லா எவிடன்ஸோடி கிடைச்ச பிறகுதான் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இங்க பாரு, விடவே மாட்டேன் உங்களை. ஏன் நான் மட்டும்தான் அடிக்கணும்? என்னைய மட்டும் முடிச்சு உள்ள இழுத்து வச்சிருக்கியா ஒத்தையில? என்னையும் விடுங்க. அதானே, கூட்டுதானே. பொம்பை எடுத்து பின்னாடி தட்டுனேன்னு வை, தெரிச்சிருவேன் கிளவி. இங்க பாரு, அந்த பொம்பளைய எதுக்கு கூப்பிடலன்னா உன் மேலதான் மர்டர் கேஸ். அதுவும் இல்லாம ஏற்கனவே அந்த பொம்பளை வீட்டுல களவு கேஸ்ல நீ உள்ள வந்திருக்க. இதுவும் இல்லாம அந்த பொம்பளைய அடிச்சு கொன்னது வேணும் எவிடன்ஸா நீ சொல்லிருக்க. இப்படி எல்லாத்தையும் வச்சுதான் உன்னைய தூக்கி அடைச்சி போட்டிருக்கு, புரியுதா? பாலாபன பாவி பாரவட்டி மூஞ்சில மோரையில இருக்கு. ஐயோ என்னைய விட்ட, என்னைய விட்டுரு. ஏன்னா ரவுடி பொம்பளை கிடையாதுயா. நானே 5க்கு 10க்கு சொத்துக்கு வழி இல்லாம ஒருத்தட்டியா பிச்சைக்கு செஞ்சு தின்னுட்டு இருக்கேன். இந்த வயசுல என்னைய கொண்டு அடைச்சி போட்டிருக்கியா. என்னைய விட்டுரு, என்னைய மன்னிக்கிற ராஜா. இப்ப மட்டும் வாய் வங்காள விரிகுடா மாதிரி இழுக்குவு. அடிக்கும் போது அமைதியா அடிச்சு தூக்கி போட்டேல்ல, பேசாம கடை. சாப்பாடு ஏதாவது வாங்கி தருவோம், தின்னுக்கிட்டு இங்கே இருக்கணும். கோர்ட்டுக்கு போய் என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெளியே விட முடியும். கோட்டா எம்மா, கோட்டு வாசல மீட்டு வைக்காளே லட்சுமி. ஏடி அவ்வளோ துடிச்சு கட்டி உனைய அடிக்க. எம்மா எந்த எடுவட்டை கிறுக்கி இப்படியெல்லாம் பழி போட்டு இருக்காளோ, நாசமத்து போவா. என்னைய பழி வாங்கணும்னு நினைக்க எவளும் நல்லா இருக்க மாட்டா. ஏமா அமைதியாரு, இது உன் வீடா? இது போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கேற்ற மாதிரி அமைதியா இருக்கணும். இனிமேல் உன் சத்தம் வெளியே கேட்டு உள்ள ஜெயில அடிச்சு போட்டு லத்தி அடிதான் பயமுடு. ஐயோ, ஊரையே மிரட்டிட்டு திரிவேனே. என்ன போட்டு இந்த மிரட்டுகாரே. நான் ஆத்தங்கர போகையில, அரளிச்செடி வகையில 5 பைசா முட்டாய்க்கு அலைஞ்சு போய் போவையில. வாய மூடுவியம்மா பொம்பளை, வாய மூடு. மூடிட்டே முருகா. எவ்வளையாவது தொடக்கி வந்திருந்தா கூட பரவாயில்ல. இப்படி ஒத்துக்கட்டையா என்னை எங்க கட்டி வச்சுட்டே முருகா. டாக்டர் என்னலாமா சொல்லுதாவ பொழைக்கட்டேலா? பொழைக்கதே கஷ்டம் தானா? இப்படி இல்லாமா போட்டு அடிச்சிருக்காவ. ஏட்டி நேற்றுக்கு வரைக்கும் அவ்வளோ கூட இருந்து கதை விட்டுட்டு கிடந்த. இவ என் ஃப்ரெண்டு டி லட்சுமி. நானும் என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா நிப்போம். ஆனா நீ அவ யாசனான்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட போய் சேர்ந்து என்னத்தை கதை விட்டு சிரிச்சிட்டு இருக்க. தூ இல்லட்டி, அவைய என்ன பேசுதாவன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஒன்னு தெரியுமா? அவையெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போய் நல்லா அடி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே அவையதான். பூதா, நீ ஏட்டி இப்படி மாறிட்ட? பாவம் டி, நீ அழாத, உங்க அம்மைக்கு சரியாயிரும். பாவம் சவத்தாவ போக்குல கத்திக்கிட்டாங்கன்னே கடந்தா. அவளை போய் இப்படி படுக்க வச்சுட்டவள. ஏடி அப்ப டிஸ்சார்ஜ் எப்போ? ஏடி அங்க என்ன நடக்குது? டிஸ்சார்ஜ் தான். அவ பொழைக்கதே கஷ்டமா. ஆபரேஷன் இதுதான் நடக்கும், சும்மா கடங்க. அப்படியா? என்ன எனக்கு காது கேட்க மாட்டேங்குது உள்ள விழுந்தா. அதான் பாடு பேசுறது தெரிய மாட்டேங்குது. கடவுளே, மாரியாத்தா காளியாத்தா பொழைச்சி அவ போக்குல வீட்டுல வந்து கத்திட்டு கிடக்கட்டு. பாவம் இல்ல. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். வக்கீல கூட்டிட்டு வந்தா வெளியே எடுக்கலாமா? எம்மா
நீ எல்லாம் வக்கீல் எல்லாம் கூட்டிட்டு வந்துடாத, புரிஞ்சா? உன் பேரும் இதுல வர வேண்டியதாங்கும். என் பேரா? இப்போ நான் ஆச்சிதான் முதல்ல அவியல தூக்குனவன். நான் சும்மா துணைக்குதான். ஏம்மா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ போட்ட குப்பையை மோப்பம் பிடிக்க வேணாங்குனா போலீஸ்காரே. போய் சொல்லாத. ஐயா, என் பிள்ளைக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்கேன். பாலிசி கிளிசெல்லாம் எங்கேயும் என்னைய கொண்டு சேர்த்து விட்டுறதே. என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு என்னைய கொன்னே போட்டுருவாங்க. உன் பிள்ளைக்கு பார்த்து வச்சிருக்கேன்ல மாப்பிள்ள, அது அப்ப பெரிய தொழிலதிபர். அவர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணனாலதான் உன்னை நைஸா இங்க இருந்து தள்ளி விட்டுருக்கேன். அந்த கிழவி உள்ள இருக்கு, புரிஞ்சு வா. எம்மாடி அம்மா, நல்ல வேளை அன்னைக்கு நான் தண்ணி எடுக்க போவல. எப்பா பொளச்சண்டா சாமி. எம்மா பாத்திரகாளியக்கா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாவ. சம்மந்தி, என் சம்மந்தியா இருக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்? போலீஸார் விட்டுருங்க சார் என்னைய. இங்க பாருமா, இப்போதைக்கு உன் மேல கேஸ் போடல. ஆனா அந்த பொம்பளை ரொம்ப சீரியஸான கட்டத்துல இருக்கு. அந்த பொம்பளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ தான் உள்ள வருவ. நீயும் அந்த ஆச்சியும் சேர்ந்து செயலி கழி திங்க வேண்டியதான், புரிஞ்சா? சார் என்ன சொல்லு போலீஸ் சார். சவுண்ட் படாதமா, உள்ள ஐயா இருக்காரு. எக்கா மாட்டிட்டேல நீங்களும். என்னடி இப்படி சொல்லிட்டு போறாரு? என் மாப்பிள்ளை இப்பதான் போன் போட்டு கேட்டாரு, நான் வீட்டுல இருக்கேன்னு. என்னையும் உள்ள அடிச்சு போட்டுருவாளும். ஆமா, என் சம்பந்தியாருக்கு எப்படி தெரியும்? அவர் இப்ப என்னைய பார்த்தாரு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, மண்டையெல்லாம் குழம்புதே. ஏக்கா, கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமா? ஐயோ பாவம், பெரிய இடத்து சம்பந்தமாச்சே. போச்சு. ஐயோ பா, ஐயோ பாப்பம் புயல்லாம் போச்சுக்கா. கல்யாணம் நின்னுட்டுனா ராசமலானே உங்களுக்கு ஒன்னே போடுவாரு. சார், சாப்பிட பிரியாணிலாம் வாங்கி தரியா? எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? எனவே வாய்க்கு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்க. வேணும்னா தின்னா வச்சுக்கிட்டு பேசாமங்கிரி. இல்ல இல்ல, நான் சாப்பிடுவேன். வயிறு வேற பசிக்கும் மரத்துல. ஐயோ, எப்படி மாப்பிள்ளைட்ட இருந்து நம்பர் வாங்கலாம்? அம்மாட்ட சொல்லலாமோ? ஐயோ, இதா தப்பா நினைச்சிருவாளோ? அதான் பார்த்துட்டு போய் பூ வச்சதுல போன் நம்பரையாவது தரலாம்ல. போன் நம்பரையும் தர மாட்டேக்க. நேரமாவது போகும், கொஞ்சமாவது பேசிட்டு இருந்தா. எடி எடி ட்ரம்மு எக்கா, யாமட்டி இருமை. ட்ரம்மு ட்ரம்முன்னு கூப்பிடாது, கல்யாணம் போகுது. மாப்பிள்ளை கிட்ட வச்சு ட்ரம்முன்னு கூப்பிட்டா என்னட்டி நினைப்பார் பைத்தியக்காரி? ஏன் வாயை பிறந்துக்கிட்டு வாரா? எடி குறுக்கி கோம்ப, ஊர்ல பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எடி பைத்தியக்காரி, நம்ம லட்சுமியத்தைய ஆச்சி தூக்கி போட்டு அடிச்சிருக்காவ. அடிச்ச அடியில லட்சுமியத்தை கோமாக்கு போயிருக்காவ. ஏதோ பெரிய ஆபரேஷனா. அதுலயுமே பொழைப்பாவளா பொழைக்க மாட்டாவளான்னு தெரியாதான். இது அம்மையும் உண்டுன்னு சொன்ன மாதிரி சொல்லுதவ. ஆனா அம்மா ஒண்ணு இப்போதைக்கு இல்ல. இந்த ஆச்சியை தான் போலீஸ் பிடிச்சி வச்சிருக்காவளாமட்டி. பெரிய பிரச்சனை. ஊர்ல இனி பெரிய கொலை தான் உழும். சே அம்மா, போலீஸ் வரைக்கும் போயிட்டா. கோமாளியா இருக்காவ. சரிதான். எட்டி அம்மா அங்க நிக்கேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வர சொல்லு. ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் கல்யாணமே இல்லாமாயிரும். நான் இன்னும் அம்மைய பார்க்கவே இல்லை. சரி, அம்மா எங்க இருக்கான்னு நான் தேடிட்டு வரேன். நீ வெளியே வந்துடாத, பூ வச்சாச்சுன்னா வெளியே வரக்கூடாது, சரியா? ஏட்டி, கல்யாணத்துல எதுவும் ஆயிராமட்டி. தங்கச்சி ஏதாவது கெல்ப் பண்ணிட்டி. அம்மா ஒன்னையும் கிடையாதுன்னு தான் சொல்லுது. அவனை பார்த்துட்டு வரேன். கடவுளே, இப்பந்தான் எப்படி நம்பர் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படியா? ஏக்கா ஏக்கா ஏக்கா, பல்லெழுத்த வாராக்கா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் வர, கூப்பிடுங்க. ஏடி இங்க வா. பல்லெழுத்த வாட்டி. இவ எந்த நாட்டு குண்டை கொண்டுகிட்டு வராளோ? எக்க சீக்கிரம் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. பல்லெழுத்தா, அது அங்க முதல்ல நீ உன் பல்ல மூடுட்டி. சிரிக்கால அழுகாளான்னு தெரிய மாட்டேங்குது. ஏடி, அங்க என்ன நடந்தது? ஏக்கா, விஷயம் கை மீறி தலை மீறி போயாச்சு. ஏக்கா, அவளுக்கு இனிதான் ஆபரேஷன் நடக்க போகுதான். அவச்சு இது பொழைக்கிறதுக்கு 50% தான் வாய்ப்பா. ஒண்ணு பொழப்பாளா, இல்லைன்னா கோமாக்கோ, இல்லைன்னா மேலையோ போயிருவாளா டாக்டர் சொன்னாவ. ஐயையோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ, என்ன செய்ய போறேன் முருகா? ஐயோ, ஏன் பல்லுச்சா
என் பல்லில் தானே என்ன பாவண்டி பண்ணுனேன். இப்பதான் வாழ்க்கையில முன்னேறி வந்தேன். இப்படி ஆகி போச்சுட்டி. பேசாம இருந்திருக்கணும். அடிக்கிறதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இப்படி சொன்னா எப்படி? ஐயோ ஏம்மா ஸ்டேஷன் கிட்ட இருந்து இப்படி சவுண்ட் போட்டுட்டு இருக்க கூடாது. ஐயா உள்ளத்துக்கு அடைச்சி போட்டுறாரு. போங்க எந்திரிச்சு வாங்கம்மா. சத்தம் போட்டுக்கிட்டு போறோம் சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். நாங்க போறோம். ஏம்மா எந்திங்கம்மா, எந்திங்கன்னு சொல்லுதும்மா, எந்திங்க. ஏக்கா எந்திரிச்சிருங்க, தாங்க தள்ளி போவோம். 5 நிமிஷத்துல எந்திரிச்சு போகணும். இல்லைன்னு வைங்க அவ்வளவு பேரையும் அள்ளி போய் அங்க போட்டுருவேன். ஏக்கா நான் சொல்லுதேன்னு தப்பா நினைக்காதியோ. எனக்கு ஒரு கோயில் தெரியும் பார்த்துக்கோங்கக்கா. அந்த கோயில்ல போய் பூ மிதிச்சு மஞ்சள் தின்னு கொஞ்சம் வழக்கம்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சேன்னு வைங்க உங்க கஷ்டம் எல்லாம் பஞ்சா பறந்துரும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துரும். இவளுக்கு வேற வேலை இல்ல போட்டி. இவ ஒரு சாமியாடி. ஏக்கா சும்மா இருங்கக்கா. ஏக்கா நான் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் தெரியுமாக்கா? என் மாப்பிளைக்கு மேல 7 கேஸு எப்படி எல்லாம் போச்சு. இப்படி ஒரு கோயில் ஒரு ஆளு சொல்லி அங்க நாங்க போய் அதுக்கப்புறம் தான் எங்க மாப்பிளைக்கு கேஸ் போய் வீடு போட்டோம். பிரச்சனைன்னு உதவுனே. விருப்பம் இருந்தா வாங்க, இல்லைன்னா போங்க. சத்தியமா வட்டி சொல்லுது பல்லிச்சா. அங்க போனா அங்க லட்சுமி பொழத்திருவாளா? ஆச்சி வெளியே வந்துருவாளா? உண்மையிலே வாக்கா சொல்லுத, எனக்கும் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, சரியாயிருமா? சத்தியமா தான் சொல்லுதே. யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டேன். பின்ன நம்ம ஆளுவனால சொல்லுதே. போவோமா? போவோம் பல்லிச்சா. போயிருவோம் கோயிலுக்கு. முதல்ல போயிருவோம். சரிக்கா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். போலீஸ் வந்தா அதுக்கப்புறம் அதுவும் வம்பா பேரு எந்திங்க. ஏடி பல்லிச்சா, அந்த கோயில் எங்க இருக்கு? நானும் வாரேன். அப்போ நாளைக்கு காலையில எல்லாரும் குளிச்சுக்கிட்டு டார் பூர்னு டக்குன்னு கிளம்பிடணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆளாளுக்கு இருக்க பைசா எல்லாத்தையும் அள்ளி புறக்கிக்கிட்டு போயிடுவோம். சரியா? ஆமாக்கா, எனட்டையும் கொஞ்சம் பைசா இருக்கு. கடனுக்கெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் காணி எடுத்துட்டு வரேன். கீதாக்கா உனக்கும் தான், நீயும் பைசா எடுத்துட்டு வரணும். எல்லாரும் பைசா கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவோம். எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா நம்மள. சரி போயிட்டுங்க. போயிட்டாளுவா. 4 குடு கொடுத்தா அவளோட போயிடுவாளுவா. சி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நினைக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்காளுவா. அம்மா ஐயா சார். என்ன பாட்டி, நல்லா சாப்பிட்டீங்களா? ஒழுங்கா சாப்பிட்டு எடுத்து இருங்க. எப்படி அடி வாங்க தெம்பு வேணும்ல? ஐயோ என்னையா இப்படி சொல்லலையா? அடி வாங்க வயசாயாச்சு. ஐயா வெளியில என் கூட உள்ளவெல்லாம் நிக்கல. எவ்வளவு ஒருத்தையே உள்ள விடுங்கயா. மோரைய பட்டாலாவது கொஞ்சம் ஆதரவு இருந்துக்கணும்ல. கொஞ்சம் கூப்பிடுங்க, ஒரு 2 நிமிஷம். ஏமா வெளியே உள்ள எல்லாரும் பெய்யாச்சு. வெளியே இருக்காளா? வெளியே யாரும் கிடையாது. பேசாம இருமா. போயிட்டாளுவலா? எப்ப அடி எடுப்பாளுவலா? சிரிக்கி மகளுவலா? பேட்டில் விளாட்டி உங்களுக்கு ஒண்ணும் தானே. நாய் போல நாளையில காத்து நிப்பேன பியாதி எடுப்பாளுவலா? செருச்சு வாடி உருண்டு பெருக்கேல விளாட்டி சீமை விட்ட சிரிக்கையில வருவேல விளாட்டி என் கையில எடுவட்ட சிரிக்கையில போயிட்டாளுவலா. இப்படி விட்டுக்கிட்டு ஒத்துக்கு வாடி இருக்காளுவலா? ஐயா சவுண்டு போடாதம்மா. போடலையா சட்டம் போடல. போடல ஐயா ராஜா சட்டம் போடலப்பா.